இப்போ நம்ம காலனி வந்து ரொம்ப ஓப்பன் ஆக்சஸ் ஆகிடுச்சுது. யாரோ வந்து குடிகாரங்களாம் வந்து படுத்துட்ருக்காங்க, என்னென்னு தெரிய மாட்டேங்குது. சொசைட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன். என்ன இருக்குன்னு இப்போ என்ன ப்ராப்ளம்னு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு 6:30 மணி போல் இருக்கும். புதுசாக யாரோ வந்தால் நீங்கள் பாருங்கள். அண்ணா உங்களுக்கு மொபைல் இருக்கு மொபைல் இருக்கா? இப்போ நல்லா இருக்குது கேமரா. இப்போ நல்லா இருக்குது. அது சரியா டாக்டர் அவனுக்கு சரியா இப்போ நல்லா இருக்குது. மூணு தெரியல ஆள் படுத்துற மாதிரி ஆள் ஒருத்தர் படுத்து கிடக்குறாங்க. இங்கே தண்ணி எடுக்க வராங்க, பொம்பளை பிள்ளைங்க வருதுங்க நைட் வரைக்கும். யாரும் கைப்பிடிச்சி இழுத்தா யார் பொறுப்பு? இல்லை பிள்ளைய கடத்திட்டு போனால் என்ன பொறுப்பு? சொசைட்டி ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் யாரும் வரலை. பாப்பா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு குண்டிக்கார பையன் வரட்டு விடுங்க ஃபஸ்ட்டு. டேய் யாருண்ணே ஏதுரே இங்கே என்ன? ஹலோ எங்கள் வீடு இதுதான். வாட் எவர் எத்தனை வருஷமா பாருங்க நீங்க? நீங்கள் எப்போ வீட்டில் இருக்கீங்க? எந்த வருஷம் பாருங்க நீ? அப்பாவே இப்போ கரெக்டுப்பா. நீ ஏன்ப்பா அங்கே போய் படுத்து கிடக்காங்கிறேன். இங்கே தண்ணி அடிக்கிறது பொம்பளை பிள்ளைங்க வர்றாங்க, இல்லை பசங்க வர்றாங்க. நான் ஏதாவது சொன்னேன். எதுவும் பண்ணணுங்கிறது விஷயம் கிடையாது. நீங்கள் இந்த இங்கே தானே இருந்திருக்கீங்க. எது பண்ணாங்கிறதுலாம் விஷயம் கிடையாது. எந்த வீடு? மணிகண்ட வீடா? எது இல்லை, அதான் மணிகண்ட வீடான்னு. கொஞ்சம் அங்கே பழைய நினைவுகள். என்ன பழைய நினைவுகள்? புது நினைவுகள். மணிகண்டன் யாருன்னு தெரியுமா? அதெல்லாம் தெரியாதுங்க. அப்புறம் அந்த வீடு தான் அவங்களுங்கிறீங்க. அதுதான் நான் இருந்தேன். நீங்கள் இருந்தீங்களா? ஆமாம். சொசைட்டியில் போய் சொல்லி அந்த வீட்டில் மறந்து வாங்க. இங்கெல்லாம் வந்து படுக்க இங்கே இருந்திருக்கீங்களா? இது வரைக்கும் யாராவது அப்படி வந்து படுத்துருக்காங்களா? நீங்கள் இருந்த காலத்தில் யாராவது படுத்துருக்காங்களா? சரி ஒத்து வரணுமா? எத்தனை பிள்ளைங்க இருக்குது? நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, ரீசெண்டாக இருக்கீங்க. உங்களை எதுவும் சொல்ல உங்கள் நினைவில் இருக்கலாம், என்ன ஆண்டு இருக்கலாம். 9 வருஷமா 10 வருஷமா எத்தனை வருஷமா இருக்குங்க. கிடக்கலாம் சொல்லுங்கள். உங்களுக்கு தப்பு இல்லை, உங்களுக்கு தப்பு இல்லை. நம்ம தப்பு கேட்க மாட்டீங்க. பாம்புக்கு தெரியாது நீங்கள் யார் என்னன்னு சொல்லிட்டு பதிவு பண்ணுறேங்க. உங்களுக்கு பயமே இல்லை சார். அப்போ எதுவும் நீங்கள் வந்து உட்காந்துட்டு உங்கள் வீட்டில் வந்து எதுவும் ஜபம் பண்ணுங்கன்னு அப்பா நான் வந்துச்சுன்னா வந்தீங்களா பார்த்தீங்களா அப்படியே கிளம்புங்க, அவ்வளோதான். நீங்கள் வந்தீங்க அப்போயே தெரியும் யாருன்ட்டு. நீங்கள் வந்து போட்டு படுக்கலாமா நைட்டு இந்த டைமில்? இந்த டைமில் நீங்கள் படுக்கலாம். தவறு தான் கண்டிப்பாக. நமக்கு உரிமை இல்லாத இடத்துல நம்ம வந்து கிடக்கலாமா? சொல்லுங்கள். நம்மளுக்கு உரிமை இல்லாத இடத்துல நம்ம வந்து கிடக்கலாமா? இப்படியே அங்கே இருக்க எல்லாருமே இடம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த காலனி பூரா கடந்தா இந்த காலனியாக இருக்குமா இல்லாட்டி எப்படி இருக்கும் சொல்லுங்கள். வீடற்ற வீடுங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. எல்லாருமே இந்த வாசலில் பூரா படுத்துருந்தா நைட்டு வர வண்டிக்கோ போகிற வண்டிக்கோ சொல்ல முடியுமா? தவறான்னு கேட்டால் இதுதான் தவறு இல்லை. எதுவும் நான் எதுவும் சொல்ல. நான் உங்களையும் நான் தப்பாக சொல்லலை. நீங்கள் வந்து எதுவும் அப்படி